சத்தியமா நம்மளை சேர்க்க மாட்டா. போதா குறைக்கு பெத்த தாயும் அடிச்சு விரட்டி விட்டா. இப்போதைக்கு இவளை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும், வேற வழி இல்லை. இல்லை சோத்துக்கு ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும் சோமு. ஆஹா, இதுதான் சமயம். பேசியே இவளை அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி அப்பான சந்தோஷத்தை கொண்டாடிட வேண்டியதான். பனி, நான் பண்ணதை நியாயப்படுத்தல, தப்புதான். அந்த தப்பு பண்ணதுக்கு காரணமே உன் மேல வச்சிருந்த லவ் தான். சாரி பனி, என்னால இதை சொல்லாம இருக்க முடியல. உன் மேல நான் வச்சிருந்த உண்மையான லவ்க்காக உயிரே கொடுக்கலான்னு தோணுச்சு. உயிரே கொடுக்கலான்னா பொய் சொல்றதுல என்ன தப்பு? அதான். ஏண்டா இதுக்கு பேர் தான் லவ்வா? பொறம்போக்கு. எவ்வளவு தைரியம் தான் திரும்ப என்கிட்ட வந்து போய் சொல்ற. ஏன் என்னை ஏமாத்துற? ஏன் என்னை ஏமாத்துற? சொல்லு. உனக்கு பேசணும். போய் சொல்லிட்டு பொண்ணு சும்மா விட்டு பொய்யா சொல்ற. ஏன் என்னை ஏமாத்துற? ஏன் என்னை ஏமாத்துற? சொல்லு. ஏன் என்னை ஏமாத்துற? சொல்லுடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்திருப்ப. சொல்லுடா. ஏன் என்னை ஏமாத்துற? எதுக்கு இப்படி பண்ண? சொல்லு. ஏமா ஒரு ஆம்பளை பிள்ளை ரோட்ல போட்டு அடிக்கிற? கேட்டா திமிரா பதில் சொல்ற, நிறுத்துமா. இவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா உங்களுக்கு? இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னை ஏமாத்தி கெடுத்து என் வாழ்க்கையவே அழிச்சிட்டான். வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காளே, அவ யாருன்னு எங்க அம்மா கேட்டதுக்கு கட்டின பொண்டாட்டிய தங்கச்சின்னு சொல்லி ஏமாத்திட்டான். ஏன்டா அப்படி சொன்ன? ஏன் அப்படி பேசுற? சொல்லுடா. ஏன்டா அப்படி சொன்ன? இவனை என்ன பண்ணல சொல்லுங்க. ஏன்பா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு விட சொல்லுங்க. பண்றத பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க. ஆஹா, ஒன்னா மன்னிக்கிறதா? உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஐயோ ஐயோ, எதுக்குடி வாழ் வாழ்னு கத்திட்டு இருக்க? இப்படி வா. உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். என்ன
தகராறு பண்ண வந்திருக்கியா? வரியா மோதி பார்க்கலாம். என்னையா பாக்குற? என்னங்க யாரு கூடயாவது உங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுமா? அங்க உங்க பொண்ணு வந்து போட்டுக்கிட்டு இருக்க சண்டை பத்தாதா? அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ எதுக்கு எங்க கிட்ட பேசணும்? உனக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? அதைத்தான் நானும் கேட்கிறேன். உனக்கு எனக்கு என்ன? எதுக்காக உன் மகளை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க? உன் பொண்ணு என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவளை வெட்டி கொல்லுன்னு ஆள் அனுப்பணும் தானே நீ? என் பையன் கூட உன் பொண்ணு வாழ்ந்தா உன் கௌரவம் குறைஞ்சு போயிடும்னு அவங்கள பிரிக்கிறதுக்கு எல்லா சதி வேலையும் நீ தானே பண்ண. உங்க சங்காத்தமே வேண்டான்னு தானே நாங்க ஒதுக்கி போயிட்டு இருக்கோம். எதுக்காக எங்களை தேடி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேணான்னு சொல்லி கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்னு போயாச்சு. அதுக்கப்புறம் உன் பொண்ணு எதுக்காக என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க? ஏன் உன் வீட்டு சோறு மிச்சமாகுன்னு பாக்குறியா? என்ன மனுஷங்க நீ? நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டு இருக்க. மான ரோஷத்தை எல்லாம் கூறு போட்டு வித்துட்டியா? நீ என்னைக்காவது என் பையனை உன் மருமகன் மதிச்சு ஒரு வாய் காப்பி கொடுத்துருப்பியா? பின்ன எந்த உரிமையில உன் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க? ஒரு பிச்சைக்காரனை பார்த்து சீன்னு சொன்னாலே அவன் மான ரோஷம் பார்ப்பான். உன் குடும்பத்துக்கு அதுவும் இல்ல போல இருக்கே. நீதான் பெரிய கவரிமான் பரம்பரையாச்ச. என் பையன் உன் பொண்ணை அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி கூப்பிட்டுக்க. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். போனை போட்டு கூப்பிடு. எதுக்கு? எதுக்குன்னு கேட்டேன். இப்பதான் அவ தெளிஞ்சிருக்கா. ஏங்க நீங்க தானே அத்தை விட்டுறணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சீங்க. ஆனா அவங்க எப்படியாவது ஒண்ணு சேரணும்னு சொல்லி நீங்க தானே கோயில் கோயிலா போய் கும்பிட்டு போட்டுட்டு இருந்தீங்க. வாழ்த்துக்கள், உங்க வேண்டுதல் பழிச்சிருச்சியா? என்னையா என்ன கோவப்படுத்தி என்கிட்ட இருந்து வார்த்தையை பிடிங்கி அது மூலமா என் பொண்ணு அங்க இருந்து அமிச்சிடலான்னு பாக்குறியா? உன்னால ஒரு புண்ணாக்கும் பண்ண முடியாது. அவ அங்கதான் இருப்பா. இருந்து எங்க உயிரை எடுக்கணுமா? என் பொண்ணு அந்த அளவுக்கு போறலா? கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? யோ, உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். இந்த பாருங்க, நக்கல் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுங்க. இல்லனா என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் நடக்குங்க. யாருக்கு? உங்களுக்கு தானே. யோ போய நிக்காத. இதெல்லாம் உனக்கு சாம்பிள் தான். இனிமேதான் நீ பட வேண்டியது நிறைய இருக்கு. பாருங்க, என் பையனை உங்க பொண்ணு கூட சேர்ந்து வாழதான் விடல. நிம்மதி அவன் பிரிஞ்சு வாழ்றதுக்காக விடுங்க. கொஞ்சம் விட்டா நீ ஏன் தலையிலேயே கை வைப்பிய? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஞ்சின, இப்ப கெஞ்சிர. நீ யாரு, என்னென்ன வேலை காட்டுவ எல்லாமே எனக்கு தெரியும்யா. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. நீ உன் குடும்பத்தோட நடுத்தெருல நின்னு பிச்சை எடுக்கிறியா இல்லையான்னு பாரு. அந்த நிலைமைக்கு என் பொண்ணு உன்னை கொண்டு வந்து விட்டுருவா. இப்ப நீ கிளம்பு. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அறிவில்லை உனக்கு? சோத்த தானே திங்கிற? பிச்சைக்கார மாதிரி வீட்டு வாசல வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. இப்ப நீ போல அசிங்க அசிங்கமா திட்டிடுவேன். பயா யோ போயான்னு சொல்றல. யோ உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து வர. போயா ஐயா, நீ ஒண்ணு சொல்லிட்டு போயா போயாங்கற. ஐயா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் வயசான காலத்துல மரியாதை ஒயில அடிச்சு வெளிய சொல்றேன். போயா போயா. திரும்ப வீட்டுக்குள்ள வந்துடாத. ஓடி போ. சமாதானம் பேச வந்துட்டாரு. ஏங்க தரித்திரம் நம்மளை விட்டு போறேன்னு சொல்லுது. நீங்க விட மாட்டேன்னு சொல்லி இழுத்து பிடிக்கிறீங்க. இதெல்லாம் உனக்கு புரியாதுரி. இந்த கலிதீர்த்தா நம்ம வீட்டு வாசல்ல பிச்சை கேட்கிறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? புலிக்கு பூனை குட்டியா பிறக்கும். நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு என் பொண்ணு வஞ்சம் தீர்த்துட்டு இருக்கான். எதிரிய சங்கரித்துட்டு வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். கருவறுத்துட்டு வரேன்னு சொல்றா பார், அவதாண்டி என் பொண்ணு. விடு, அவசியத்துக்கே விடு. இந்த துறை இடத்துல இருந்து அவ எல்லாத்தையுமே பாத்துக்குவான். அந்த கலிதீர்த்தான் குடும்பம் மொத்தமும் வந்து என் பொண்ணு காலில் விழுந்து கெஞ்சுதான் இல்லையான்னு பாரு. இது சத்தியம்.
அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். என்னக்கா வீட்டுக்கார் கூட ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாபு ஏதாவது சொல்றானா? நான் வேணா கேட்கட்டுமா? இப்ப உனக்கு என்ன வேணும்? என் வீட்டு பிரச்சனையை நான் பாத்துக்க மாட்டேனா? உன் வேலையை போய் பாரு, போடி. நல்லதுக்கே கால். பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்களை பத்தி அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? மனுஷங்க நாங்க இங்க இருக்கிறதா இல்ல கண்காணாத ஊருக்கு போறதா? இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இப்படியே தினம் தினம் என்னால செத்து செத்து பழைக்க முடியாது. பாபு, டேய், உன்கிட்ட தான்டா சொல்றேன். என்னம்மா? உனக்கு என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. இவ்வளவு நேரம் நான் புலம்பினது உன் காதுல விழலையா? புலம்புனீங்களா? எதுக்கு புலம்புனீங்க? டேய், வீட்ல இருக்க முடியலடா. இருக்க முடியல, எங்கயாவது போமா. அம்மா, சாரிம்மா. எனக்கு வேற ஏதோ ஒரு டென்ஷன்மா, அதான் உங்க மேல கோச்சுக்கிட்டேன். பரவாயில்ல, விடுப்பா. இல்லம்மா, நான் தப்பு மேல தப்பு பண்றேம்மா. நீ ஒரு வார்த்தை சொல்றதுனால நான் குறைஞ்சு போயிடுவேனா? இங்க யாரோ ஒருத்தி வந்து எங்களை படாத பாடுபடுத்துறா. என்னமாச்சு? என்ன பிரச்சனை? இந்த நித்யா தொல்லை தாங்க முடியலப்பா. தினசா யோசிச்சு வந்து வம்பு பண்றா. நாங்க காலம் போன கடைசியில அவளோட மல்லு கட்டிட்டு நிக்க முடியுமா? நான் இங்க இருக்க பயந்துகிட்டு பக்கத்து வீட்டுக்கு போனேன். சுமதி எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிட்டா. இவ்வளவு நேரம் ரோட்ல நின்னுட்டு இருந்தேன்டா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வர. இப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே திருட வர மாதிரி பயந்து பயந்து வர முடியுமா? என்னால எல்லாருக்குமே தொந்தரவு, யாருக்குமே நிம்மதி இல்லை. இவ ஒருத்தி எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ சுமார். இதெல்லாம் சமாளிக்க தெரியலன்னா அப்புறம் எப்படிதான் குடும்பம் நடத்துறது? என்னப்பா அது? ஆம்பளை பிள்ளை இதுக்காக போய் அழலாமா? கண்ணை தொடச்சுக்கப்பா. இவ்வளவு நினைச்சு பயந்து போய் நான் அழலப்பா. என்னால எல்லாருக்குமே கஷ்டம். நான் பண்ண தப்பு மதி வாழ்க்கை ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சுப்பா. அன்னைக்கு முடிவெடுக்க தைரியம் இல்லாம உங்களுக்கு பயந்து, இப்போ மதியோட மொத்த லைஃபும் போயிடுச்சு. இப்பதான் படம் பார்த்துட்டு வரேன். உங்க பேச்சை கேட்காம நானே ஒரு முடிவெடுத்தேன். சைத்தா மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆட்டம் போட்டு உங்க நிம்மதியை கெடுக்கிறான். எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அட, இந்த பொண்ணை விடுப்பா. இதெல்லாம் நாங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆமா, மதிக்கு என்னாச்சு? நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ மதியோட புருஷனை யாரோ ஒரு பொண்ணு ரோட்ல வச்சு அடி அடி நடிச்சிட்டு இருக்காப்பா. அப்புறம்
திருட்டுத்தனம் பண்ணிருக்கான்ப்பா. வெளியில விசாரிச்சேன். விஷயம் 2 பக்கமும் தெரிஞ்சு பிரச்சனை நடந்திருக்கான். மதி இனிமே அவன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அந்த புறமுக்க அவன் மதியை தன் தங்கச்சின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இத்தனை நாள் குடும்பம் நடத்திருக்கான்பா. இப்பதான் மதி அவன் புருஷன் கூட சேர்ந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நிம்மதியா இருந்தேன்ப்பா. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, ஏன் அந்த குடும்பத்துக்கு இப்படி அடுக்கடுக்கா பிரச்சனை வருது? இதுல கடவுள் என்னமா பண்ணுவாரு? எல்லாமே நான் பண்ண தப்புமா? நித்யா வந்து நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவ கொடுத்த குடைச்சல்னால அவங்க வீட்டுல நடந்த அந்த காது குத்து ஃபங்க்ஷனுக்கு கூட நம்மளால போக முடியல. போயிருந்தா அங்க என்ன நடந்துச்சு நமக்கு விவரமாவது தெரிஞ்சிருக்கும். நான் கூட என்ன இது தேவையில்லாம ஓவரா போறோமோன்னு நினைச்சேன். உங்களை எல்லாம் உயிரோட கொளுத்துனா கூட தப்பே இல்லை. தாலி கட்டி குடும்பம் நடத்தின என்ன பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்களா? எவன் பொண்டாட்டிக்கோ குடும்பத்தோட உட்காந்து கண்ணீர் விடுறீங்களா? உங்களை எல்லாம் சும்மா விட்டாதான் பாவம் பிடிக்கும். ஏன் பாபு, ஏங்க இவ பிரச்சனையை தீர்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஏண்டி இப்ப அதுவா முக்கியம்? சுந்தரி அம்மா குடும்பம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? அதை நினைச்சா எனக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்குதுரி. சரி பண்ண முடியாத பெரிய தப்ப பண்ணிட்டு தினம் தினம் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த நிலைமையில அந்த குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. இதுல நாம என்னங்க பண்ண முடியும்? நேர்ல வேணா போய் ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். ஆறுதல் சொல்லிட்டா செஞ்ச தப்பெல்லாம் சரியாயிடுமா? அப்பா, அம்மா சொன்ன மாதிரி அங்க போய் ஆறுதல் சொல்லிட்டு வாங்கப்பா. அதுக்கு கூட அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு யாரும் இல்லப்பா. போயிட்டு வாங்கப்பா. நீ சொல்றது சரிதான்ப்பா. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாம தான் முன்னாடி நிக்கணும். சரி, நாங்க போயிட்டு வரோம். பருவதா, வா போலாம்.